விழுப்புரம் வரலாற்று ஆய்வு மையத்தின் மூலம் இன்னைக்கு நான் போன இடம் தாங்க ஒரு மலை பயணம். இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னா, விழுப்புரத்துல இருந்து செஞ்சி போற வழியே உள்ள எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கத்துல தாங்க இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலையை எண்ணாயிரம் மலை அப்படின்னும், மேல்கொடலூர் மலை அப்படின்னும், ஐவர் மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த மலையில நாம மொத்தம் 4 விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல கல் படுக்கைகளை, இரண்டாவது இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை, மூன்றாவது கல்வெட்டுகளை படிக்க போறோம், நான்காவது இங்க இருக்கக்கூடிய சுயநீரை நம்ம குடிக்க போறோம். படிக்கட்டு மூலமா நாம முதல்ல மேலே ஏறி போனோம்னா, இரண்டா பிரிகிற இந்த படிக்கட்டுல இடப்பக்கத்துல போனோம்னா இங்க இருக்கக்கூடிய கல்படுக்கைகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த மலையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சமண முனிவர்கள் மக்களுக்கு மருத்துவம், கல்வி போன்ற தானங்களை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த கல்படுக்கைகள் எல்லாம் சமண முனிவர்கள் படித்து உறங்கிய கல்படுக்கைகளாகத்தான் கூறப்படுகிறது. இங்க மொத்தம் இது மாதிரி 35 கல்படுக்கைகள் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கக்கூடிய கல்படுக்கைகளை கொண்ட சமண மலை அப்படின்னு சொல்லப்படுது. வட தமிழ்நாட்டில் அதிகமான கற்படுகை கொண்ட ஒரே பகுதி அப்படின்னா கண்டிப்பா இந்த சமண மலை தான். வேற எங்கேயும் கிடையாது. 35 படுகை இருக்கு. எல்லாரும் எண்ணி வச்சுக்கோங்க. மொத்த ஒரு பகுதியில ஒரு இருக்கையும் இருக்கும். இங்க மருந்து குழியும் காணும். இந்த படுக்கைகளுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த கரடுகளை வெட்டி, அதாவது மழை தண்ணி வந்து அந்த படுக்கைக்கு உள்ளே போகாத வண்ணம் அழகாக வெட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்க்கால் போன்ற அமைப்பையும் இங்கே வந்து இந்த மலையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா புடைப்பு சிற்பமாக பார்ஸ்வநாதர் சிற்பம், அதாவது சமணத்தில் ஒரு 23வது தீர்த்தங்கராக வந்து சொல்லப்படுது. ஒரு பிம்பத்தை பார்ஸ்வநாதர் திருமேனி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதன் பிறகு 15ஆம் நூற்றாண்டுல இந்த சிற்பமானது கொஞ்சம் திருத்தம் செய்திருக்காங்க. அதனால்தான் இந்த பழைய தன்மையை பார்க்க முடியும். சிற்பங்களை பார்த்துட்டு பிறகு இங்க இருக்கக்கூடிய 5 கல்வெட்டுகளை நாம படிக்கலாம் வாங்க. இங்க முதல் கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓனங்காரி கொடையார் என்னும் அதிகாரி 750 ஆடுகள் கொடுத்த செய்தி தான் இந்த ஒரு கல்வெட்டில் இருக்கு. இந்த ஊர் பெயர் வந்து சேந்தமங்கலம் என்பதையும் இந்த கல்வெட்டு மூலம் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இதன் தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா கீழே 2வது கல்வெட்டுல ஆழிவை குந்தன் என்பவர் 500 ஆடுகளை தானமாக கொடுத்த செய்தி தான் இந்த கல்வெட்டுல இருக்கு. 4வது ஆட்சியாண்டு படையூர் நாட்டு சேந்தமங்கலத்து. 3வது கல்வெட்டுல வில்வலம் என்ற ஊரைச் சேர்ந்த பூசலன் பகையடைக்கு என்பவர் வந்து விளக்கு எரிப்பதற்காக 700 ஆடுகளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இந்த கல்வெட்டுல இருக்கு. இங்க பன்மருக்கு யாண்டு இங்க பாத்தீங்கன்னா 20வது இங்க படையூர் நாட்டு சேந்தமங்கலத்து பிடாரியாருக்கு பிடாரி. அடுத்த கல்வெட்டுல வீரநாராயணர் பல்லவரையன் என்பவர் தான் இங்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது இந்த கோவிலுக்கு விளக்கு ஏற்றுவதற்காக 600 ஆடுகளை தானமாக கொடுத்த செய்தி இந்த கல்வெட்டுல நம்மளால பார்க்க முடியும். பனையூர் நாட்டு சேந்தமங்கலத்து திருமணி கோயில் தேவர். கடைசியா கிரிநல்லூரை சேர்ந்த ஸ்வேதன் என்பவர் 500 ஆடுகளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டில் நம்மளுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட இங்க கொடுக்கப்பட்ட மொத்த ஆடுகளுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 3050 ஆடுகள். அதாவது தமிழகத்தினுடைய கோயில்கள் வேறு எதற்கும் இவ்வளவு ஆடுகள் வந்து அதிக அளவில் தானமாக கொடுக்கப்பட்டது கிடையவே கிடையாது. இந்த சமண மலையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலம்தான் நமக்கு இது தெரிய வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா இயற்கையாக அமைஞ்ச சுனைநீரை நம்மளால் குடிக்க முடியும். இந்த சுனைநீர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருந்துச்சு.
குடிப்பதற்கே எவ்வளவு இனிப்பாக இளநீர் போல் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.